Hi guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம், நம்மளோட ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ ஷோ தான். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இனிமேட்டு என்ன பர்ஃபார்ம் பண்ண போகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, என்னென்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாரும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட நிஃப்டி ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம ரிவ்யூவில் ஸ்டார்ட் பண்ணாமல் நிஃப்டியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நிஃப்டி இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 0.6% கிட்ட மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. 0.6% தான். அதை நம்ம இப்போ 1 ஹவர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகி அதோட ப்ரீவியஸ் லோ நெக் லைனும் உடச்சிருச்சு. நெக் லைன் உடச்சதுனால இந்த இடத்துல we can expect a correction in daily time frame. இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் டாப் ஃபார்ம் ஆகி கீழே வரதுக்கான சிக்னல் கொடுத்துருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு கரெக்ஷன், கொஞ்ச நாளைக்கு கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கரெக்ஷனும் எவ்வளவு தூரம் வரும் அதையும் நீங்க வேணா நோட் பண்ணிக்கணும். அந்த கரெக்ஷன் எவ்வளவு தூரம் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னா 15,474 இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 15,475 இந்த லெவல், இந்த இடத்துக்கான வரத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. கரெக்டா அந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அங்க வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான். திருப்பி மேலே தான் போகணும். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கரெக்ஷன் வரணும், ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே தான் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே வரலாம். இப்போ 15,635 இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் கீழே வரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 200 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட் முடிச்சிட்ட பிறகு என்ன நடக்கும் நம்ம ஃபியூச்சர்ஸ்ல வரும்போது நம்ம இன்னும் அடுத்த ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். இப்போதைக்கு கரெக்ஷன் பிகன் எக்ஸ்பெக்ட் கரெக்ஷன் இன் நிஃப்டி 50. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம். பேங்க் நிஃப்டி நம்ம நேற்றே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 1 ஹவரோட பாக்ஸ் சைட்வேஸ் ஃபார்ம் ஆச்சு, 1 ஹவரோட இதுவும் உடச்சாச்சு, அதனால கீழே வரணும்னு சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கீழே தான் வந்துட்டு இருக்கு. சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்தா நேற்றே ஐ திங்க் நேத்தே வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் வரும்ன்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்தாச்சு. பேங்க் நிஃப்டியில வந்துட்டு இன்னைக்கு தான் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி நேத்தே கொடுத்தாச்சு, நிஃப்டியில இன்னைக்கு தான் கொடுத்துருக்கு. கீழே கரெக்ஷன் வரும். அதனால நம்ம கரெக்ஷனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்துடலாம். கோல்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சைட்வேஸ்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒரு புது ஹையும் போவோம், புது லோவும் போகாம என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ரொம்ப நாளா ஒரே லெவலுக்குள்ள மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு கோல்டு. அது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன வீக்லி ரெசிஸ்டன்ஸ், டெய்லி ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவல்ல தான் இருக்கு மார்க்கெட்டு. இப்போதைக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வர ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மேலே, பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் வர ரிவ்யூல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணேன். ஆல்ரெடி ரைட், இதுதான் உங்களுடைய ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூ ஃபார். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகே, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த மாதிரி போகுது, மேலே போதா கீழே போதா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.